மகாநதி, விஜய், காவேரி இவங்களுடைய லவ்வை விட இப்போது கங்கா அப்புறம் குமரன் இவங்களுடைய ரொமான்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை தாண்டி காவேரி விஜயும் லவ் ரொமான்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே குமரன் ஜெயித்ததுனால அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய்கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு குமரன் கேட்குறாரு. ஆனால் காவேரி உடனே கோவப்பட்டு, என்னம்மா பேசுகிறீங்க, எதுக்காக அந்த பணத்தை கொண்டு அவங்கள்ட்ட கொடுக்கணும்? கான்ட்ராக்ட் போட்டது உண்மை தான், அந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்காக தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கேன். நீங்கள் போய் இந்த பணத்தை இப்போது அங்கே கொடுக்கறதுனால கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடாது. அதனால் நீங்கள் தேவையில்ல பார்க்காதீங்க மாமா அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க. இதை பற்றி கங்காவும் குமரனும் நைட்டு ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, விஜய் சொன்னதும் காவேரிக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கோவம். அவள் இன்னமும் விஜயை உண்மையை லவ் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ விஜயும் காவேரியும் ஃப்ரெண்டாக பழகியிருக்க மாட்டான்னு தோணுது. இந்த கான்ட்ராக்டெல்லாம் சும்மாங்க, 2 பேரும் கணவன் மனைவியாக பழகியிருப்பாங்க போல். அதனால தான் விஜய் மேலே காவேரிக்கும், காவேரி மேலே விஜய்க்கும் இன்னும் அந்த பாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அவளுக்கெல்லாம் இருக்குது கங்கா, ஆனால் உனக்கு தான் என் மேலே இருக்கானே தெரில அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, லைட் ஆஃப் பண்ணுறியா அப்படின்னு இங்கே குமரன் கங்காவை பிடிச்சி இழுக்க, கங்கா அப்படியே குமரன் மேலே விழுறாங்க. உடனே குமரனும் கங்காவும் இங்கே பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது இதேமாரி நம்ம வீக்கா ஸ்டோரியும் சீக்கிரமாகவே ரொமான்ஸ் பண்ணணுமே அப்படின்னு எல்லார் மனசுலேயும் ஒரு சின்ன ஆதங்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து தாத்தா பாட்டிகிட்ட சொல்கிறாரு, தாத்தா இனிமேல் நான் இங்கே இருக்க போகிறது இல்லை. ஏன்ப்பா எங்கே போக போகிறேன்? நான் காவேரி தேடி போக போகிறேன் தாத்தா. என்ன சொல்கிற விஜய், காவேரி எங்கே இருக்கானே தெரில, அப்படி இருக்கும்போது நீ எங்கே போய் தேடுவேன்? இல்லை தாத்தா, காவேரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து தங்க போகிறேன். தங்கிட்டு அங்கேருந்து டெய்லியுமே காவேரியை பார்க்க போகிறேன். காவேரிக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி திரும்பவும் இந்த வீட்டுக்கு நான் காவேரியை அழைச்சிட்டு வருவேன் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே தாத்தாவும், விஜய் நீ எடுத்துருக்க முடிவுலாம் சரியான முடிவு தான்ப்பா, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அதை பண்ணிவிட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா? என்ன விஜய் மறந்துட்டியா, இல்லை தெரியாத மாதிரி இருக்கியா? இந்த வீட்டில் நீ வச்சிருக்கியே வெண்ணிலா, அவளுக்கு முதல்ல ஒரு முடிவு பண்ணு. ஏன்னா அவளால் தான் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனையே. அவள் மட்டும் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ஒரு வேளை காவிரி வீட்டில் இருக்க எல்லோரும் உன்னை புரிஞ்சுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சண்டையிலையும் எல்லோரும் கேட்ட விஷயம், வெண்ணிலா எதுக்கு இங்கே இருக்கா, அது எல்லாரையும் ஏற்றுக்க முடியலப்பா. அதனால தான் சொல்கிறேன், வெண்ணிலாவை கொண்டு போய் நல்ல ஒரு ஹோம்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ சேர்த்துட்டு அப்புறமா நீ உன் வாழ்க்கை தெரிப்போ. உனக்கான வாழ்க்கை காவேரி நீ சொல்கிறல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வாழ்க்கையில் குறுக்க கங்கா இந்த வெண்ணிலா? நான் சொல்கிறது கேளுப்பா அப்படின்னு சொல்ல, சரி தாத்தா கண்டிப்பாக நான் நாளைக்கே பேசுகிறேன், பேசி வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதை பார்த்த ராகினி உடனே போய் வெண்ணிலாவை கூட்டி வராங்க. வெண்ணிலா சீக்கிரவா, விஜய் உன்னை விட்டு எங்கேயோ போகிறான், நான் போக விடாத, வந்து தடுப்பா அப்படின்னு சொல்லி கூட்டியாரேன். இங்கே வெண்ணிலாவும் ஓடி வந்து விஜய் எங்கே போகிற விஜய், போகாத விஜய் அப்படின்னு விஜய் தடுக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ராகினி அப்படி வீடு இருக்கிறாங்க. அதோட விஜய் வந்து ஒன்றில் வெண்ணிலா இங்கே வா அப்படின்னு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ரூமுக்கு படுக்க வைக்க தான் அழைச்சிட்டு போகிறாரு. அதையும் வீடியோ எடுத்து இங்கே ராகினி காவேரிக்கு அனுப்பிடுறாங்க. அதை காவேரி பார்த்துட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஜய் ஏன் இப்படி இருக்காரு, எதுக்காக இந்த வெண்ணிலாவை இன்னும் வீட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோடு பார்க்கும்போது அதை சாரதா வாங்கி பார்த்துறாங்க. பார்த்தியா, நீ தான் என்னமோ அவன் யோக்கியம்னு சொல்கிற, அவன் என்ன வேலை பார்க்குறான் பாரு, கொஞ்சம் கூட பொண்டாட்டி போயிட்டாலே அப்படின்னு யோசிச்சனா இருந்தால் அவளை எப்படி சமாதானப்படுத்தலாம், அவளுக்கு பிடிக்காத செய்யக்கூடாதுன்னு யோசிப்பான். ஆனால் இவனை பாரு எந்த அளவுக்கு கேட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு, நீ வந்த உடனே அந்த காதலி வச்சுட்டாங்க கூத்தடிக்கிறான் அவன், இதெல்லாம் எதுக்கு நீ வச்சு பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, அம்மா நான் வச்சு பார்க்கலம்மா, அந்த ராகினி தான் எனக்கு அனுப்புனா, அதான் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சாரதா ஒன்றே, காவேரி இங்கே பாரு, எனக்கு தெரியாமல் நீ எதனா பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. ஐயோ அம்மா, நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணிட்டேனேம்மா, அதை மீறி எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு, அப்புறம் ஏமா உங்களுக்கு என் மேலே சந்தேகம், கம்முன்னு பாருங்கம்மா அப்படின்னு இங்கே காவேரி சொல்லிட்டு படுத்துடுறாங்க. காவேரி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, விஜய் ஏன் இப்படி இன்னும் இப்படியே இருக்காரு, விஜய்க்கு அப்போ உண்மையாக என் மேலே பாசம் இல்லையா, அப்போ நாம் மட்டும்தான் விஜய் மேலே பாசம் வச்சுருக்கோமா, நாம் தான் விஜயை பிரிஞ்சு தவிக்கிறோமா, அப்போது அவருக்கு அந்த தவிப்புலாம் இல்லையா அப்படின்னு இங்கே காவேரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஃபீல் பண்ண அடுத்த நாளே இங்கே விஜயோட என்ட்ரி காவேரிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே காவேரியுடைய வீட்டுக்கு மாடியிலேயே விஜய் கூடி வர்றாரு. வந்த விஜய் காவேரியை துரத்தி லவ் பண்ணுறாரு. சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் அது காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆள் இந்த வீட்டில் வந்து இப்படி ஒன்றுத்துக்கும் நம்மள்கிட்ட பேச ட்ரை பண்ணி நம்ம வீட்டில் எல்லாட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டு
ரொம்ப கஷ்டப்படுறான் காவேரி. இங்கே காவேரி கடைக்கு போகிறத விஜய் பார்க்குறாரு. பார்த்ததும் வீட்டில் தானே பேச முடியல, வெளில போய் பேசிடலாம் அப்படின்னு இங்கே விஜய் உடனே போகிறாரு. பின்னாடியே போய் காவேரியை சர்ப்ரைஸ் பண்ணுறாரு. என்ன காவேரி, எங்கே போகிற? கடைக்கு போறியா? நானும் வரேன் இரு அப்படின்னு சொல்ல, விஜய் நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? உங்களுக்கு தான் வீடு இருக்குல்ல, அப்படியே இங்கேயும் தங்கியிருக்கீங்க. காவேரி, என்னதான் எனக்கு வீடு இருக்கலாம், ஆனால் வீட்டில் ராணி இல்லையே. எவ்வளோ பேர் ராஜா வந்தாலும் கோட்டைக்குள்ளே ராணி இருந்தால் தான் ராஜாவுக்கு கெத்து. ஆனால் ராணி கோட்டையை விட்டு வெளியே போயிட்டா ராஜா என்ன பண்ண முடியும்? அதான் ராணியை தேடி ராஜாவே போய் களத்தில் இறங்கியாச்சு. விஜய், நீங்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க விஜய். இப்படி பேசி பேசி தான் என்னை மயக்கி வச்சுருந்தீங்க. இப்போ நான் தெரிஞ்சிருக்கேன். இனிமேலும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கிட்டு நான் மயங்க மாட்டேன் விஜய். வேணாம், நீங்கள் கிளம்பிடுங்க விஜய். எங்கே காவேரி போகணும்? நீ எங்கே போறியோ அங்கே தான் நான் வருவேன். இனிமேல் என்னுடைய வேலையே அது மட்டும்தான். உன்னை விரட்டி விரட்டி காதலிக்கணும், அது மட்டும்தான் காவேரியினுடைய வேலையே அப்படின்னு விஜய் சொல்ல, ஏன் வெண்ணிலா போர் அடிச்சிட்டால உங்களுக்கு அப்படின்னு கேட்க, என்ன காவேரி, ஏன் இப்போ அவளை பற்றி பேசுகிற? ஏன் பேசுனா? நேற்று நீங்கள் வெண்ணிலாவை கையை பிடிச்சி அவளை பத்திரமா ரூம்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவளை தாளாட்டி தூங்க வச்சது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். உங்களுக்கு வெண்ணிலா முக்கியம்னு நினைக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்கு விஜய் என்கிட்டே வந்து பேசுகிறீங்க? வேணா விஜய், நான் சொல்கிறது கேளுங்க. ஒன்று வெண்ணிலாவை கூட சேர்ந்து நீங்கள் வாழுங்க, இல்லைனா என்னை மறந்துடுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி அவளையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னையும் வந்து பேசுகிறங்கிற பேரில், காதலிக்கிற பேரில் ஏமாற்றி ஏன் என்னை கஷ்டப்படுத்துறீங்க? இதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திரும்பவும் நீங்கள் இது மாதிரி பிரச்சனை பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல விஜய். எனக்காக நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கன்னா போயிடுங்க ப்ளீஸ் விஜய். என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்ல, காவேரி, நீ என்ன தான் சென்டிமெண்ட்டாக பேசினாலும் சரி, எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாலும் சரி, என்னால் இனிமேல் உன்னை விட்டு போக முடியாது. அந்த வெண்ணிலாவுக்கு ஹோமில் இடம் பார்த்தாச்சு. நாளைக்கு வெண்ணிலா ஹோமுக்கு போகிறா. இனிமே வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டா. அதை நீ நினச்சாலும் சரி, நான் நினச்சாலும் சரி, மொத்தமாக பேமெண்ட் பண்ணி செட்டில் பண்ணிட்டேன். புரியுதா? அதுக்காக தான் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தினேன். வெண்ணிலாவுக்கு நான் ஒரு சின்ன துரோகம் பண்ணியிருக்கேன். அதுக்காக நன்றி கடன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தப்புன்னு அர்த்தம் இல்லை. அதனால் வெண்ணிலாவை பற்றி நீ பேச வேணாம், அதை விட்டு இப்போது நாம் ஒன்று சேரணும், அது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். இங்கே பாருங்க விஜய், நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்கள். நான் எங்கள் அம்மாவுடைய பேச்சை மீறி இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் விஜய். அதனால் என்னால் இனி எதுவும் பண்ண முடியாது. இனி எங்கள் அம்மா இருக்கிறது தான் முடிவு. அதான் தெரியுமே காவேரி, அதுக்காக தான் இங்கேயே வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்கள் அம்மா மனசையும் இடம் பிடிப்பேன். இந்த விஜய் யாருங்கிறத உங்கள் அம்மாவையும் புரிஞ்சுக்க வைப்பேன். புரிஞ்சுக்க வச்சு அதுக்கப்புறமா என் மகாராணியை என்னுடைய அந்த புறத்துக்கு நான் மனசார கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் இந்த விஜயோடைய காதல் சேட்டைகள் கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு இங்கே காவேரியோட கன்னத்தை பிடிச்சி செல்லமாக கிள்ளிட்டு விஜய் நிற்க, காவேரி ஒன்று போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது இங்கே காவேரிக்கு விஜய் பேசுறதெல்லாம் பார்த்து வெக்கம் தாங்கலை. அப்படியே போன காவேரி டக்குன்னு திரும்பி விஜயை பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் குறுகுன்னு காவேரியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி விஜய் பார்க்க மாட்டான்னு நினச்சி இங்கே பார்த்துட்டோமேன்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்க, விஜய் ஒன்று, அடியே பொண்டாட்டி, என்ன வெக்கமா? மாமனை பார்த்து வெக்கலாம் பட ஆரம்பிச்சிட்டல, அது போதும்டி. இப்போ புரிஞ்சு போச்சு உன் மனசில் இந்த மாமா இருக்கான்ட்டு. அது போதும். இந்த ஒரு சிரிப்புக்கே உன்னை சந்தோஷமாக வச்சுப்பண்டி. உன்னை அழைச்சிட்டு போகாமல் இந்த மாமா இனிமேல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு விஜய் இங்கே சந்தோஷமாக துள்ளி குச்சிக்கிட்டு போகிறாங்க.